ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல்ஸ் வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நேமே இல்லாமல் ஒரு ஃபோல்டர் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, நேமே இல்லாமல் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் டெஸ்க்டாப்பில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபோல்டர் இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி நமக்கு வந்து நியூ ஃபோல்டர் வந்து ஒன்று கிரியேட் ஆயிரும். இதில் டிஃபால்ட்டாக நியூ ஃபோல்டர் அந்த நேமும் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு நேம் வேணும்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு ரீநேம் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வந்து நேமே இல்லாமல் ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கீபோர்டில் ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு 0160 இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து எம்டியாக வந்துடும். இப்போ நீங்கள் வந்து என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து நேமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து நேமே இல்லாத ஒரு ஃபோல்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஐக்கான் பிடிக்கலன்னா நீங்கள் வந்து கஸ்டம் ஐக்கான்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இல்லாட்டினா நீங்கள் வந்து சிஸ்டமில் உள்ள ஐக்கான்ஸே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபோல்டர் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் கஸ்டமைஸ் அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் சேஞ்ச் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு எந்த ஐக்கான் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஃபோல்டர் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து நேமே இல்லாத ஒரு ஃபோல்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். முதல்ல தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்டு வந்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்டில் நான் வந்து டெய்லி ஒரு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து கம்ப்யூட்டர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறையா கோர்சஸ் வந்து நான் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பலும் வரும், அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் தரதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஸோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.